வெல்கம் பேக் டு கனிதக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்டு கிரேவி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 10 பூண்டு பல்லு உரிச்சது போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவும், ஒரு இஞ்சி துண்டும் போட்டிருக்கேங்க. கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நான் வதக்கிக்குவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கிறேங்க. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாறுனதுக்கு அப்புறமா, இப்ப பாருங்க தக்காளி கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாறிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன சேர்த்திருக்கோம்? பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்புங்க. அவ்வளதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிருச்சு. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா தான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு சின்ன வெங்காயங்க. ரொம்ப குட்டியா கொஞ்சமா இருந்தாலும் போதும். நான் 1/2 கேஜி இன்னைக்கு நண்டு எடுத்திருக்கிறதுனால, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இல்லாம வெறும் தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? அத நல்லா ஆற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கணும். ரொம்ப நைஸா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்குள்ள இங்க வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்ப நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேற இதுல நம்ம சேர்த்திருக்கிறதுனால, இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதையும் நல்லா இதா கூட கலந்து விட்டுறலாம். இங்க பாருங்க, நல்லா கலந்துருச்சு. இதுக்கு கொஞ்சமா நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, நம்ம நண்ட கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா? வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டையும் இதுல போட்டு நம்ம பெரட்டி எடுத்துறலாம். இப்ப பாருங்க, நல்லா அதுக்குள்ள உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திறலாம். நண்ட போட்டு ஒரு வதக்கு வதக்கிருங்க. வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணிய ஊத்திறலாம். நான் கொஞ்சமா தாங்க தண்ணி ஊத்திருக்கேன். நெறைய தண்ணி ஊத்தணும்னு இதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா, இதுலயே கொஞ்சம் தண்ணியும் விடுங்க. அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதுங்க. நான் இன்னைக்கு 1/2 கேஜி தான் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணிய பார்த்து சேர்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கொதிச்ச உடனே எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. நான் 1 ட்ராப் அளவுக்கு சும்மா கொஞ்சமா புளிய சேர்த்துருக்கேன். ஏன்னா, புளி சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். லாஸ்ட்டா நம்ம கொதிச்சு இங்க பாருங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது, நம்ம கொஞ்சமா புளிய மட்டும் நான் இதுல சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டே அப்படியே டிஃபரெண்ட்டா சேஞ்ச் ஆயிடுங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப நல்லாவே வருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அவ்வளோதாங்க கொத்தமல்லி தழைகள தூவி இறக்கிட வேண்டியது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சுன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.